நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம், அதாவது 19/6/2023 25/6/2023 வரலாம் உண்டான வாரத்தில் கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது, அதை தவிர இந்த வாரம் ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்னென்ன யார் யாருக்கு சந்திராஷ்டமம் வருது அப்படின்றத ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த வாரம் பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும் இருக்கா. ரிஷபராசியில் இருந்த புத பகவான் நேற்றுக்கு தான், அதாவது 18ஆம் தேதி தான் சாயந்தரமாக மிதுனத்துக்கு போயிட்டார். அதனால் மிதுனத்தில் பார்த்தேலையானால் சூரிய பகவான் புத பகவானும் 2 பேரும் இருக்கா. கடகத்தில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும், துலாத்தில் கேது பகவானும், கும்பத்தில் சனி பகவானும் இருக்கா. இதுதான் இந்த கோச்சாரம். சந்திர பகவான் திருவாதிரை நட்சத்திரம் இன்றைக்கி, அதாவது 19ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆரம்பித்து அவர் உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி வரலும் போகிறார். மிதுன ராசியிலிருந்து கன்னியா ராசி வரலும் போகிறார். அதனால் பார்த்தேனால் சந்திராஷ்டம காலங்கள் யார் யாருக்கு வருது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்குன்னா விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், இந்த 4 ராசிக்கும் சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது பிறந்த ராசிக்கு இன்றைய கோல்சார பிரகாரம் சந்திரன் 8ஆம் இடத்துல வரும்பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மறைந்து இருக்கக்கூடிய சந்திரன் மறைஞ்சு 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புத்தி கூடும். உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதை தவிர எந்த ஒரு டெசிஷன் எடுத்திங்கனாலும் தவறான ஒரு டெசிஷனாக போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா சந்திரன் மனோகாரகன்னு சொல்கிறதுனால மனசின் காரகன் அவர் மறையும் பொழுது கண்டிப்பாக மனசில் கிளேசம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய வெள்ளை அல்லி மலர், வெள்ளை அரளி மலர், அல்லி மலர், இது சிவபெருமானுக்கு போய் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வாரம் பார்த்தேலையானால் 23ஆம் தேதி மக நட்சத்திரம் வருது. அதாவது மக நட்சத்திரம் 23/6/2023 அன்னைக்கு மக நட்சத்திரம் 60 நாழிகையும் இருக்குது. அடுத்த நாள் கார்த்தால வரலும் இருக்குது. 23ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி கார்த்தால வரலும். எதனால் இதை சொல்கிறேன்னா, ஆனி மகம் இப்போ இருக்கக்கூடிய அகோபில மடத்தின் அழகிய சிங்கர் 46வது பட்டம் அவருடைய திருநட்சத்திரம், அதாவது அவர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஒரு வழியாக கொண்டிருக்கக்கூடிய இந்த மடத்தினுடைய சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணி 46வது பட்ட ஜீயர்னு சொல்லுவாள். இந்த வழியில் வந்தவர் தான் 44வது பட்டத்தில் இருந்தவர் தான் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தை நிறுவினார். அதனால் எல்லாருக்குமே இந்த அகோபில மடத்தினுடைய பாரம்பரியத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதனால் அகோபில மடத்தினுடைய 46வது பட்டம் இப்போ இருக்கக்கூடிய அழகிய சிங்கரின் திருநட்சத்திரம் 23ஆம் தேதி வருது. இதற்கப்புறம் பார்த்தாலேயானால், அதாவது அது 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது. அதை தவிர பார்த்தாலேயானால் 25ஆம் தேதி ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு போட்டிருக்கும். ஆனி திருமஞ்சனம் நடராஜருக்கு ரொம்பவும் விசேஷம். ஏன்னா ஆனி மாதமும் மார்கழி மாதமும் நடராஜர் வெளியில் உலா ஒருவர். இந்த ஆனி மாதம் உலா வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது, திருமஞ்சனம் பண்ணக்கூடியது. ஏன்னா அந்த இது வைகாசி மாதத்தில் உங்களுக்கு இதுவெல்லாம் அக்னி நட்சத்திரம்லாம் முடிஞ்சாலும் ஆனி மாதத்தில் அதனுடைய இது இருக்கும், அதாவது ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அன்றைக்கி திருமஞ்சனம் அதிகமாக பண்ணுவாள். இந்த ஆனி திருமஞ்சனத்தை சேவிச்சுட்டு வர்றவாளுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் போகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அது நிச்சயமாக எல்லாரும் நடராஜர் கோவிலுக்கு போய் சேவிச்சுட்டு வர்றது மிகவும் ஏற்றம். இந்த ஆனி திருமஞ்சனம் அப்படின்றது ஆனி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் வரக்கூடியது. அதுதான் ஆனி திருமஞ்சனம்னு பண்ணுறது. அது ரொம்ப விசேஷம். இந்த 25ஆம் தேதி அது பண்ணுறேன். இந்த 2 விஷயமும் இந்த வாரத்தில் நடக்கிறது. இப்போது ஒரு ராசியாக நம்ம மேஷத்திலிருந்து மீனம் வரலும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். என்னுடைய மொபைல் நம்பர் இங்கே கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமா, நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உண்டான ஜாதகத்தை, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் வாங்கிட்டு அதன் மூலியமாக உங்களுடைய ஜாதகத்தை கணித்து உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன்,
அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எளிதான பரிகாரங்கள் மூலியமாக என்னால் முடிஞ்ச வரலும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது இந்த வாரம்ன்றதை பார்க்கலாம். கன்னி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதியான புத பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். இவ்வளவு நாளாக கன்னி ராசிக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கும், தொழிலில் மிகப்பெரிய செட்பேக் இருக்கும், செய்யக்கூடிய வேலைகளில் மாற்றங்கள் இருந்திருக்கும், வேலை விட்டுட்டு வெளியில் வந்திருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் கன்னியா ராசிக்காரர்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டுருப்பா. அவளுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் 10ஆம் இடத்துல போய் ஆட்சி பெற்று போகிறார். 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற புத பகவான் சூரிய பகவானோட சம்பந்தப்படுறதுனால கண்டிப்பாக வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டிலிருந்து உத்தியோகத்துக்கு பார்த்து கொண்டிருந்தீர்களேயானால் கண்டிப்பாக வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் சந்திர பகவானும் இந்த வாரத்தில் அங்கே தான் ஆரம்பிக்கிறார், அதாவது மிதுன ராசியில் ஆரம்பிக்கிறார். அதனால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் ரொம்பவும் வலுப்பெறது. சூரிய, சந்திர, புதன் 3 பேரும் இருக்கிறது பெரிய விசேஷம். இதற்கு மேலே பார்த்தோம்னா இன்னொரு பெரிய விசேஷம், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறது பெரிய விசேஷம். எப்போவுமே செவ்வாய் பகவான் புதன் ராசிக்காரர்களுக்கு நீச்சப்பட்டு போனாலே ஆனால் ரொம்பவும் ஏற்றம் இருக்கும். இப்போ பார்த்தோம்னா புதன் ராசிக்காரனான கன்னியா ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறது பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தை பார்த்தாலேயானால் இந்த வாரமான 19ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரலும் உண்டான வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் 19, 20ஆம் தேதி சாயந்தரம் வரலும் இருக்கார். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம், புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு சம்பந்தமான புதிய விசேஷமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதை தொட்டிங்கன்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வரார். சந்திர பகவான் 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால என்னன்னா செவ்வாய் பகவான் நீச்சபங்கம் அடைகிறார். அதனால் ராஜயோகம் வரப்போகிறது. வெளிநாட்டு சார்ந்து நிச்சயமான ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துல இருந்து அதன் மூலியமாக உங்களுக்கு ராஜயோகம் வர்றதுனால ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறையில் இருக்கிறவாளுக்கு பெரிய திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர ஃப்ளாட்ஸ் விற்காமல் இருக்கிறவாளுக்கெல்லாம் நிச்சயமாக விற்று போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த துறையில் அதாவது இந்த கன்னியா ராசிக்காரர்களை பார்த்தாலேன்னா ஐடி ப்ரொஃபஷனலில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம், அக்கௌண்ட்ஸ் ஜாப் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல 20ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து 23ஆம் தேதி வரலும் இருக்கார். இந்த ஆட்சி பெற்ற காலத்தில் பார்த்தேன்னா இந்த காய்கறி வர்த்தகம் பண்ணுறவா, அதை தவிர ஃப்ரூட்ஸ் வர்த்தகம் பண்ணுறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். இந்த தண்ணீர், அதை தவிர பால் இந்த வர்த்தகம் இந்த ட்ரேடிங்லாம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். குரு பகவானால் பார்க்கப்படுறார். 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல வரதுனால கொஞ்சம் செலவுகள் இருக்கும். செலவுகளும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக பணவரவு அபரிமிதமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. புதிய வேலை கிடைக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் 23ஆம் தேதி மத்தியானத்துலேருந்து இருக்கார். அது ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரம் பொதுவாகவே இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.